Good morning to all. Last class, we discussed more about what are the types of guide pillars and guide bushes are used in mold, right? Now, we will discuss more about functions of guide pillars, functions of guide pillars. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கைட் பில்லர் மோல்டு பிளேட்டில் ஏன் அசம்பிள் பண்ணுறோம் டு ப்ரொவைட் அலைன்மெண்ட் பிட்வீன் ஃபிக்ஸ்டு பிளேட் அண்டு மூவிங் பிளேட், தட் இஸ் கோர் பிளேட் அண்டு கேவிட்டி பிளேட். கோர் பிளேட்னு நம்ம இங்கே எதை மீன் பண்ணுறோம், மூவிங் பிளேட். கேவிட்டி பிளேட்னு எதை மீன் பண்ணுறோம், கேவிட்டி பிளேட்னு எதை மூவ் பண்ணுறோம், ஃபிக்ஸ்டு பிளேட், ரைட். இந்த ரெண்டு மோல்டு பிளேட்டுக்கும் அலைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் வி ஆர் ப்ரொவைடிங் கைட் பில்லர்ஸ் இன் பிட்வீன் மோல்டு பிளேட், இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ ஃபார் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் வி ஆர் ப்ரொவைடிங் த கைட் பில்லர்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன் அடிஷன் டு தட் இட்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிங் த கோர் அண்ட் கேவிட்டி. இந்த கோரையும் கேவிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படி கேவிட்டியும் கோரையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம், ரைட்டா? ஸோ அப்போ இன் பிட்வீன் மோல்டு பிளேட்ஸ் இன் பிட்வீன் ஃபிக்ஸ்டு அண்ட் மூவிங் பிளேட்டுக்கு மத்தியில் அது அலைன்மெண்ட் கொடுக்குது. இன் அடிஷன் டு தட் கோரையும் கேவிட்டி அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ ஃபங்க்ஷன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிள் இம்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த கேவிட்டி எந்த பிளேட்டில், ஒரே ஒரு பிளேட்டில் தான் கேவிட்டி மெஷினிங் பண்ணியிருக்காரு. இன்னொரு பிளேட் வந்து பிளைன் சர்ஃபேஸ், ரைட். அப்போ இங்கே தெர் இஸ் நோ ப்ராப்பர் கோர். இங்கே கோர்னு ஒன்று கிடையாது, கேவிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கேசஸில் இந்த கோர் பிளேட்டானது ஜஸ்ட் இந்த பிளேட்டுக்கு சப்போர்ட்டிங் பிளேட்டாக தான் ஆக்ட் பண்ணுது, ரைட்டா? when the impression is in one mold plate, only nominal alignment between mold plate is required. இந்த ரெண்டு பிளேட்டும் க்ளோஸ் ஆனால் நமக்கு போதும், ரைட்டா? இது எந்த விதத்துலையும் இந்த மோல்டு பிளேட் லைட்டாக மேலே ஏறி இருக்குது, இது இந்த ப்ராடக்டோட சர்ஃபேஸ் எதாவது அஃபெக்ட் ஆகுமா? அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட்டு இது என்ன ஆகுனா, ரெண்டு மோல்டு பிளேட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கோர் பிளேட் யூஸ் ஆகுது, ரைட்டா? இங்கே இந்த கைட் பில்லருடைய ஃபங்க்ஷன்றது மேஜர் ரோல் இருக்கான்னா இல்லை. ஜஸ்ட் இந்த ரெண்டு பிளேட்டை அசம்பிள் பண்ணால் மட்டும் போதுமானது, ரைட்? இந்த சேம் பிக்சரை இந்த ப்ராடக்டில் அசம்பிள் பண்ண பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பாருங்கள், இங்கே கேவிட்டி ஆனது போத் ரெண்டு பிளேட்லையும் மெஷினிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ ரெண்டு கேவிட்டி இருக்குது. ஒரு ஆஃப் இந்த பிளேட்டில் மெஷினிங் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஆஃப் இந்த ஆஃபில் மெஷினிங் பண்ணியிருக்கோம். when the impression is formed by both mold plates, accurate alignment is essential. என்ன அர்த்தம்? இது மாதிரி ரெண்டு பிளேட்லேயும் நான் கேவிட்டி மெஷினிங் பண்ணேன்னா ரெண்டு பிளேட்டும் பக்காவாக எனக்கு என்ன ஆகணும், அலைன்மெண்ட் கொடுக்கணும், ரைட்டா? இந்த அலைன்மெண்ட்டை எது என்ஷூர் பண்ணுது? கைட் பில்லர்ஸ் என்ஷூர் பண்ணுது, ரைட்டா? ஏன் இங்கே இவ்வளோ அலைன்மெண்ட் பக்காவாக நமக்கு தேவைன்னு சொல்கிறோம்? ஒய் இட் இஸ் நெசசரி? பிகாஸ் இஃப் தெர் இஸ் எனி மிஸ் அலைன்மெண்ட் பிட்வீன் தீஸ் டூ பிளேட்ஸ், என்ன ஆகுது பாருங்கள், ப்ராடக்டோட சர்ஃபேஸில் மிஸ் அலைன்மெண்ட் இருக்கா? தட் இஸ் ஷேப்பே மாறிடுச்சா? ஒன்றும் கிடையாது. இந்த பிளேட் ஸ்லைட்டாக அப்போ அல்லது டவுனோ இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டோட ஷேப் மாறிடுமா? ஸோ அப்படி இந்த ரெண்டு பிளேட்டில் ஏதோ ஒரு பிளேட் மேலேயும் கீழே மூவ் ஆனதுனால தான் இந்த ப்ராடக்ட் ஆனது எனக்கு எப்படி ஆயிருக்கு, இந்த ஷேப்பில் வந்துருக்கு. ஆக்சுவலாக ஒரிஜினல் ஷேப்பை விட்டுட்டு இன்னொரு ஷேப்பில் இருக்குது. அப்போ இந்த கேசஸில் வேறவர் போத் பிளேட்லேயும் கேவிட்டி நம்ம மெஷினிங் பண்ணியிருக்கிறோமோ, இந்த கேசஸ் வி நீட் ப்ராப்பர் அலைன்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் அக்யூரேட் அலைன்மெண்ட் பிட்வீன் என்னது, கோர் பிளேட் அண்ட் கேவிட்டி பிளேட். இங்கே கைட் பில்லருடைய ஃபங்க்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ரிசல்ட்டிங் காம்போனன்ட் ஃப்ரம் இன்அக்யூரேட் அலைன்மெண்ட், ரைட்டா? அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், என்னது ப்ராப்பராக அலைன்மெண்ட் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வில் பி இப்படி இருக்கும், ரைட்டா? தட் இஸ் ப்ராப்பர் ஷேப் அண்ட் சைஸில் இருக்காது, ரைட்டா? அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்போ இது வரைக்கும் நம்ம ப்ராப்பர் கோர் இருக்கிற மாதிரி காம்போனன்ட் பார்க்கல, ரைட்டா? ஒரு இடத்துல பிளைன் கோர் இருந்துச்சு, இன்னொரு இடத்துல ரெண்டு ஆஃப்மே கேவிட்டி ஆச்சு. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கால்டு கோர் பிளேட், திஸ் இஸ் கால்டு கேவிட்டி பிளேட். இந்த ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் த பார்ட்டிங் சர்ஃபேஸ், திஸ் இஸ் கால்டு கோர். ஸோ இதுதான் கேவிட்டின்னு சொன்னோம். ஸோ இன்பிட்வீன் கோர் அண்ட் கேவிட்டி தான் இம்ப்ரெஷன்றதை நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் அலைன்மெண்ட் முக்கியமாக, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் உள்ள ஒரு காம்போனண்ட்டுக்கு அலைன்மெண்ட் முக்கியம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். த மிஸ் அலைன்மெண்ட் பிட்வீன் த கேவிட்டி அண்டு கோர் ஃபார் பாக்ஸ் ஷேப்டு காம்போனன்ட், இங்கே மிஸ் அலைன்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். என்ன இருக்குன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த கோர் பிளேட் லேசாக கீழே இறங்கியிருக்கு, ரைட்டா? கீழே இறங்கும்போது என்ன ஆகுது, இந்த ப்ராடக்டுடைய பாட்டமுடைய வால் திக்னஸ் குறைஞ்சிருக்கு, இங்கே கூடியிருக்கு, ரைட்டா? ஸோ ரெண்டு பிளேட்டும் பக்காவாக அலைன் ஆகலைன்னா
ப்ராடக்டோடைய வால் திக்னஸ் என்ன ஆகுது, வேரி ஆகுது. அப்போ இது மாதிரி பாக்ஸ் ஷேப்டு காம்போனண்ட்டில் இந்த கோர் பிளேட்டும் கேவிட்டி பிளேட்டும் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டுக்கும் ப்ராப்பராக அலைன் ஆகணும். அலைன் ஆனால் தான் we will get uniform wall thickness throughout the product, right? ஸோ அப்போ இங்கே மோல்டு அலைன்மெண்ட்டுன்றது ப்ராப்பர், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது, ரைட்டா? ஸோ இது ஒரு கைட் பில்லருடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், ரைட்? சரி, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் சொன்னோம். இது எல்லாமே ரெண்டு மோல்டு பிளேட், தட் இஸ் மூவிங் பிளேட்டுக்கும் ஃபிக்ஸ்டு பிளேட்டுக்கும் அலைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கைட் பில்லர் யூஸ் பண்ணுறதா சொன்னோம். ஸோ ஆமாம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோஃபார் நம்ம 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். 3 எக்ஸாம்பிள்லையும் கைட் பில்லருடைய ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லைன்னா ப்ராடக்டோடைய வால் திக்னஸில் என்ன வேரியேஷன் இருக்குன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ நம்ம கைட் பில்லருடைய ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது 2 ஃபங்க்ஷன்ஸ் படித்தோம். ஒன்று 2 பிளேட்டுக்கு நடுவில் அலைன்மெண்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ ஸோஃபார் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது 2 பிளேட்டுக்கு அது அலைன்மெண்ட் கொடுக்கலன்னா ப்ராடக்ட்டில் என்ன வேரியேஷன்ஸ் வரும்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, கைட் பில்லர் இட் அடிஷ்னலாக என்ன பண்ணுதுன்னு சொன்னோம், இட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் என்னது இட் ப்ரொவைட்ஸ்னு சொல்லக்கூடாது, ப்ரொடெக்ட்ஸ் என்ன கோர் அண்ட் கேவிட்டி, கோரிங் கேவிட்டி அதை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இது கோர், இது கேவிட்டி. திஸ் இஸ் கால்டு கோர், திஸ் இஸ் கேவிட்டி, ரைட்டுங்களா? இப்போ மோல்டு பிளேட்டுக்குள்ளே, தட் இஸ் மோல்டு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணும்போது நல்லா கவனிங்க, க்ளோஸ் பண்ணும்போது கோர் லேசாக இந்த பிளேட், தட் இஸ் இந்த கோர் பிளேட் லேசாக கீழே இறங்கியிருக்குது. நான் மோல்டை எனக்கு அது கவனிக்காமல் ஒரு ஆப்ரேட்டர் மோல்டை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இந்த கோரும் இந்த கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லேசாக அந்த மோல்டு பிளேட்டில் ஹிட் ஆகுது, லேசாக தட்டுறதுனால என்ன ஆகும், இந்த கோரோ கேவிட்டியோ உடஞ்சிரும். எப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும், இந்த கோர் பிளேட் அல்லது இந்த கேவிட்டி பிளேட் ஏதோ ஒன்று அப் அண்ட் டவுன் ஸ்லைட் மூமெண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த கோரும் கேவிட்டியும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம்? ஒரு கைட் பில்லர் அட்டாச் பண்ணுறது மூலமாக இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். இந்த கோர் பிளேட்டில் நம்ம வழக்கமாக கைட் பில்லர் அட்டாச் பண்ணுவோன்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? கைட் பில்லர்ஸ் இன் கோர் பிளேட்லையும் கைட் புஷஸ் இன் கேவிட்டி பிளேட்லையும் அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த கைட் பில்லருடைய லென்த்தை இந்த கோரோடைய லென்த்தை விட, கோர் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு இல்லையா, பார்ட்டிங் சர்ஃபேஸை விட வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற லென்த்தை விட கூடுதலாக வச்சோம்னா பாருங்கள், மோல்டு க்ளோஸ் ஆகும்போது இந்த கோர் கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கைட் பில்லர் கைட் புஷ்ஷுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். இட் மீன்ஸ் இந்த கைட் பில்லர் கைட் புஷ்ஷுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா இந்த பிளேட்டு கேவிட்டி பிளேட்டுக்கும் கோர் பிளேட்டுக்கும் அலைன்மெண்ட் பக்காவாக இருக்குன்றது அது என்ஷூர் பண்ணுதா? அப்போ இந்த கைட் பில்லர் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த கோர் உள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா என்ன ஆகுது பாருங்கள், கரெக்டாக கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுமா? சப்போஸ் நான் மோல்டு க்ளோஸ் பண்ணும்போது இந்த 2 பிளேட்டில் ஏதோ ஒன்று கீழே இறங்கி இருந்துச்சுன்னா மோல்டு க்ளோஸ் ஆகும்போது கைட் பில்லரே கைட் புஷ்ஷுக்குள்ளே போகாது, இங்கேயே தட்டிட்டு நின்றுடும், ரைட்டா? அப்படின்னா அதுக்கு அடுத்து அதை ஃபாலோ பண்ணி வர கோர் எனக்கு என்ன ஆகாது, கேவிட்டியோட போய் என்ன சொல்கிறது, இடித்து டேமேஜ் ஆகாது, ரைட்டா? அப்போ இதில் கிளியராக புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கோரை எது ப்ரொடெக்ட் பண்ணுது, இந்த கைட் பில்லர் ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ கோரோடைய லென்த்தை விட கைட் பில்லருடைய லென்த்து கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் கோர் கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே கைட் பில்லர் கைட் புஷ்ஷுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸோட கைட் பில்லருடைய லென்த்தை நான் டிசைன் பண்ணேன்னா என்னால் என்னையும் சேர்த்து பண்ண முடியும். 2 பிளேட்டுக்கு மத்தியில் அலைன்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கோர் அண்ட் கேவிட்டி டேமேஜையும் என்னால் என்ன பண்ண முடியும், சேஃப்கார்ட் பண்ண முடியும், ரைட்டா? டு சேஃப்கார்ட் அகேன்ஸ்ட் திஸ் பாசிபிலிட்டி த கைட் பில்லர் ஷுட் பி சஃபிஷியன்ட் லென்த் டு என்டர் த கைட் புஷ் பிஃபோர் த கோர் என்டர்ஸ் த கேவிட்டி. கோர் கேவிட்டி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கைட் பில்லர் கைட் புஷ்ஷுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி நான் லென்த்து கைட் பில்லரோட லென்த்து நான் சூஸ் பண்ணேன்னா என்னால் என்ன பண்ண முடியும், கைட் கோரையும் டேமேஜிலேருந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். இப்போ இதுவும் எதனுடைய ஃபங்க்ஷன் தான், கைட் பில்லருடைய 2வது ஃபங்க்ஷன், ரைட்? சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னா, இந்த கைட் பில்லர் எப்படிலாம் அலைன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். இந்த கைட் பில்லருடைய அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம், ப்ராப்பர் அலைன்மெண்ட்டுன்றது முக்கியம். இப்போ ஒரு சர்க்குலர் மோல்டு பிளேட்டாக இருந்துச்சுன்னா 2 கைட் பில்லர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இது மாதிரி அலைன் பண்ணலாம், ரைட்டா? இந்த பொசிஷனில் வைக்கலாம். 3 இருந்ததுன்னா 120 டிகிரியில் 3 லொக்கேஷன்ஸ், 4 இருந்துச்சுன்னா 4
கார்னரில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். இப்படி அலைன் பண்ணும்போது ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா 2 கைட் பில்லரில் 3 இருந்துச்சுன்னா அதில் 1, 4 இருந்துச்சுன்னா அதில் 1, ஒரு டயாமீட்டர் மட்டும் அண்டர் சைஸில் வைப்பாங்க. ஒரு டயாமீட்டர் ஆஃப் த கைட் பில்லர் மட்டும் அண்டர் சைஸில் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா மீதி எல்லா டயாமீட்டர், அதாவது கைட் பில்லரோடைய டயாமீட்டர் ஒரே சைஸில் இருக்கும். ரைட்டா? ஒன்று மட்டும் அண்டர் சைஸில் வைப்பாங்க. ஏன் அப்படி ஒரு அண்டர் சைஸில் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ மோல்டில் இஃப் தேர் இஸ் எனி டேமேஜ் டூரிங் த ப்ராசஸிங் அப்படின்னா மோல்டை என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுட்டு மறுபடியும் சர்வீஸ் பார்த்துட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணுவாங்க. அப்படி அசம்பிள் பண்ணும்போது அந்தந்த மோல்டு பிளேட் அதோட லொக்கேஷனில் ப்ராப்பராக அலைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை கைட் பில்லர் கரெக்டாக லொக்கேட் பண்ணணும். கைட் பில்லரை கரெக்டாக அந்தந்த கைட் புஷ்லேயே லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அண்டர் சைஸாக இருந்ததுன்னா அதை நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாம் பக்காவாக அலைன் ஆகும். ஸோ இந்த காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ஸோ என்டையர் மோல்டு பிளேட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் கைட் பில்லர் அண்ட் கைட் புஷ் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு கைட் பில்லர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அண்டர் சைஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரைட்டா? திஸ் இஸ் பொசிஷனிங் ஆஃப் கைட் பில்லர்ஸ்னு சொல்கிறோம். ரைட்டா? ஒரு 2 கைட் பில்லர் இருந்தால் எப்படி இருக்கும், 3 கைட் பில்லர் இருந்தால் எப்படி இருக்கும், 4 கைட் பில்லர் இருந்தால் எப்படி அலைன் பண்ணுன்றது தான் இந்த பிக்சர் காமிக்குது. ரைட்டா? The remaining parts we will discuss in the next class. Right?